Hey, hi friends, welcome back to my channel. My name is Vinod. எந்தெந்த வேலெல்லாம் வந்து நம்மளால மணி ஆன்லைனில் மேக் பண்ண முடியும்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் போடுங்க. பிளாக்னா எல்லாமே சொல்கிறது தான். பிளாகுங்கிறது வந்து ஒரு விஷயத்த ஒரு கரண்ட் சினாரியோவோ இல்லை கரண்ட் ஒரு விஷயத்தை பற்றியோ ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயம் இல்லை பீப்புள்ஸ்க்கு எது தேவையோ அதை பற்றி வந்து உங்களோட அபிப்பிராயம் என்ன, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, அதை பற்றி உங்களோட வேலை ஜஸ்ட் எழுதுங்க. ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோடு பண்ணி எழுதி போடுங்க. இதில் வந்து மணி மேக் பண்ணுறியா எனக்கு கேட்டிங்கன்னா வந்து நான் மணி மேக் பண்ணுறதெல்லாம் தாண்டி இதில் வந்து நம்மளால் வந்து நம்மளோட ஸ்கில்ஸை வந்து இந்தமாதிரி டெவலப் பண்ண முடியும். ரைட்டிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறோங்கிறதா இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் வந்து எடுத்தவொடனே எனக்கு மணி வருமானு யோசிக்காதீங்க. இது எல்லாமே வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில் செட்டை நீங்கள் வந்து இன்னும் வந்து மெழுகத்துற மாதிரியான ஒரு விஷயம். இதில் மணி வருமானு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த மணி எடுக்கலை. நான் இப்போ தான் ஒரு 1 மந்த்தாக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் போடுறதுலாம் வியூஸ் வருது, நல்லாவே எல்லாரும் பார்க்குறாங்க. மோர் தென் மேபி ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் டெஃபினட்டாக வந்து தெரியப்படுத்துகிறேன். ஸோ நீங்கள் பிளாக் எழுத கற்றுக்கோங்க. பிளாக் எழுதுறது ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு என்ன வருமோ அதை ஜஸ்ட் எழுதுங்க, அப்லோட் பண்ணி போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட போட வந்து கோரான்னு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, அதில் வந்து நான் வந்து பிளாக் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதில் கண்டென்ட் ரைட்டிங்னு சொல்லுவாங்க, அதை வாட் எவர் இட் இஸ் ரெண்டுமே பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறோம். ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுங்க. உங்களை பற்றி உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்க முடியுமான்னு பாருங்கள், இல்லை உங்களை வந்து டெவலப் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லை ஏதாச்சும் ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பார்க்குறது ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுங்க. உங்களுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் உங்களால் பேச முடியலனா ஜஸ்ட் ஒரு வீடியோ ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு இது பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக பண்ண ஏன்னா என்னென்னா எல்லாமே கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோ போடலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு நம்ம ஃபேஸ் எப்படி காட்டுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டுலாம் இருக்காதீங்க. உங்களை தவிர உங்களை யாருமே நோட் பண்ண மாட்டாங்க. நான்லாம் ஒரு வீடியோ போடணும் யோசிச்சு அதை அதை வந்து ஆன்லைனில் பேசி போடுறதுக்கு எனக்கு 4 மாதம் ஆச்சு. இது தைரியமாக நானே போடணும்னா உங்களால் போட முடியாதா? யோசிச்சு பாருங்கள். உங்களோட லைஃப்பில் நீங்கள் எதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்கன்னு பாருங்களேன். டெஃபினட்டாக உங்களால் முடியும். இதனால் எனக்கு என்ன யூஸ், ஜஸ்ட் போட்டு தான் பாருங்களேன். அப்படின்னு கேஸ் உங்களுக்கு இதில் வந்து மணி வர்றதுனாலுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்பாடா நம்மளை பற்றி போடுறோம், நம்மளை பற்றி பார்க்குறாங்களா, ஓ நம்ம இப்படிலாம் இருந்திருக்குமா, ஃப்யூச்சரில் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப 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 அழகான விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங். இந்த ஒரு டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில்லுன்னு சொல்கிறாங்க. மேபி எல்லாமே வந்து வீடியோ வந்து போடுறாங்க. இன்கேஸ் அவங்க பேசி போடுற வீடியோவாக இருக்கட்டும், இல்லை வேற யாராச்சும் வந்து எடிட் பண்ணி போடுற வீடியோவாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்குற வீடியோவாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் இல்லை நம்ம ஜஸ்ட் நீங்கள் ஒரு மூவி பாருங்களேன், ஒரு மூவியில் கூட அந்த வீடியோ எடிட்டிங்கிறது வந்து எடிட்டிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஸ்டார்டிங் வந்து சின்ன சின்ன விஷயமா போடுங்க. இப்போ ஒரு மூவி இருக்குன்னா ஒரு மூவியில் எடுத்தோன்னே நான் ஹீரோவாக ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு உட்காந்துனே இருந்தால் அந்த வேலையே ஆகாது. சின்ன சின்ன ரோல் எதுக்கெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுலேருந்து கொஞ்சமாக நம்மளை வந்து பில்ட் பண்ணிக்கணும். அதுலேருந்து கொஞ்சமாக நம்மளை பில்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வீடியோ செம்மையாக எடிட் பண்ணி போட்டுடணும் அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு என்னென்னவோ ட்ரை பண்ணேன். ஏதாச்சும் ஆப்பு காசு கொடுத்து வாங்கிடலாமா, இல்லை வந்து மந்த்லி சப்ஸ்கிரைப் மாதிரி பண்ணிடலாமா, இல்லை என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னு என்னென்னவோ யோசித்தேன். பட் எதுக்குமே வேலை ஆகலை. ஜஸ்ட் சிம்பிளாக உங்களோட மொபைலை எடிட் பண்ணுங்கள். பேசிக் ரொம்ப 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 பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா எடுத்த உடனே நீங்கள் இந்த எடிட்டிங்கில் ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இதிலே உங்களோட எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்கள் ஒரு டைமுக்கு மேலே போர் அடிக்க ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதை பண்ணணுமே தோணாது. ஸோ நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் சரி கன்சிஸ்டன்சியாக பண்ண பாருங்கள். தென் பார்த்தீங்கன்னா புக் வந்து அப்லோடு பண்ணுறது ஆன்லைனில் அமேசான்லேயும் சரி இல்லை கிண்டல்லையும் அந்த மாதிரி. புக்னா என்னென்னா நம்ம வந்து புக் எழுதணும். சில பேர் சொல்லுவாங்க புக்கா, நமக்கு தமிழே தத்தகா புட்டகா, இதில் இங்கிலீஷில் வேறு புக் எழுதி அதை வேறு கொடுத்து நான் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமான்னு யோசிப்பீங்க. பட் அப்படிலாம் இல்லாமல் இப்போ நிறையா வந்து ஈஸி மெத்தட் நிறையா வந்திருக்கு. நீங்கள் ஆன்லைனில் பாருங்கள், எப்படி வந்து யூடியூப்லேயே பாருங்கள் எப்படிலாம் புக் எழுதலாம், எந்த மாதிரி ஈஸியாக பண்ணலாம். லைஃப் ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை. உங்களோட லைஃப்பில் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் எதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்களோ உங்களோட லைஃப்பை பற்றியே நீங்கள் எழுதலாம். அப்படி இல்லையா, நீங்கள் கேள்விப்பட்டவங்கள பற்றி அவங்களோட லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி இப்போ இந்த ஒரு நல்ல நிலைமையில் வந்திருக்காங்க அந்த மாதிரி. பிகாஸ் நானுமே வந்து ஒரு புக் ஒன்று ரைட் பண்ணணும்னு வந்து ஒரு ஆசையாக இருக்குது. அதுக்காக நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் வந்து நான் அந்த புக் வந்து எழுதுனேன்னா நான் உங்ககிட்ட டெஃபினட்டாக நான் சொல்கிறேன்.
ஏன்னா இது மூலியமா வந்து நமக்கு வந்து கன்சிஸ்டன்சியா மணி வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சியா மணி வர மாதிரியான பிஸ்னஸ் தான் நான் சொல்றேன். இல்ல ஒர்க் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் மாரி நான் சொன்னேன்னா வச்சுக்கங்களேன், என்னடா மத்தவங்களுக்கும் நமக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இல்லாம போயிடும். இது எல்லாமே கன்சிஸ்டன்சியா பண்ணலாம். இது எப்படி பண்ணலாங்கிறத நீங்க YouTubeல பாருங்க. அப்படி உங்களால பார்க்க முடியல, உங்களுக்கு தெரிய மாட்டேனா, நான் வந்து பண்றது ஒவ்வொரு ஸ்டெப்ஸா நான் போட ட்ரை பண்றேன். இன்னும் சில பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிசினஸ் வந்து கேட்பாங்க. ஒரு டேட்டா என்ட்ரியா இருக்கட்டும், இல்ல வந்து ஆன்லைன்ல வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கமெண்ட் பண்ற மாரி அந்த மாதிரியான ஜாப் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து கன்சிஸ்டன்சியா வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. அது வந்து ஃபியூச்சர் வரைக்கும் உங்களுக்கு வந்து அதுல மணி வருமான்னு கேட்டா, அதுக்கு வந்து ஆன்சரும் இல்ல. உங்களுக்கு வீட்ல இருந்தபடியே நீங்க ஏதாச்சும் வந்து ஒர்க் பண்ண நினைச்சீங்கன்னா, ஏதாச்சும் பிசினஸ் பண்ண பாருங்க. லேடீஸா இருந்தா எவ்வளோ லேடீஸ்க்கு பிசினஸ் இருக்கு. ஒரு அப்பளம் போடுறதோ, இல்லன்னா வந்து வீட்ல சமையல் செஞ்சு நீங்க ஆன்லைன்ல ஒரு ஸ்விக்கிலயோ, ஜொமோட்டோலயோ வந்து செல் பண்ணலாம். இன்னும் நெறைய வெப்சைட்லாம் இருக்கு. ஹோம் மேடு குக்கிங் சொல்லிட்டு நீங்க போட்டு ஏதாச்சும் பண்ணலாம். இல்ல டிஃபரண்டா நீங்க வந்து உங்கள வந்து டெவலப் பண்றதுக்காக நீங்க YouTubeல வந்து வீடியோஸ் போட்டு நாங்க இந்த மாரிலாம் கிளீனா பண்றோம்னு சொல்லிட்டு, அது மூலியமா அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி, நீங்க அது மூலியமாவும் உங்க பிசினஸ வந்து ரன் பண்ணலாம். இன்னும் பெரிய விதமா. புதுசா இருந்தீங்கன்னா, நீங்க என்னென்னலாம் பண்ண முடியும்னு பாருங்க. உங்க நியர் பை வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பாருங்க. இல்ல ஃபிளாட்ஸா புடிங்க. இப்ப என்னன்னா, ஃபிளாட் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுல வந்து ரொம்ப வந்து வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப பெருசா இருக்கு. ஃபிளாட்ல வந்து நம்மளால ஏதாச்சும் பிசினஸ் பண்ண முடியுமா? இப்ப பேப்பர் போடுறாங்க, பால் போடுறாங்க, தண்ணி கேன் போடுறாங்க. உங்களால வந்து மொத்தமா வந்து உங்களால வந்து அந்த ஃபிளாட்ட புடிச்சு உங்களால பண்ண முடியுமான்னு யோசிங்க. இல்ல கார் வாஷ்லாம் பண்றாங்க. ரொம்ப வந்து டிமாண்டா இருக்கு. ஒரு கார் வந்து ஒரு பீப்பிள வந்து ஹையர் பண்ணி, அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மந்த்லி பே பண்ணி, இல்ல டே பை டே பே பண்ணி, உங்களால வந்து கார் வாஷ்க்கோ சம்திங் ஏதாச்சும் இந்த மாரி சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே எப்படி வந்து பெருசா ஆக்கலான்னு பாருங்க. ஜஸ்ட் நீங்க ஆன்லைன்ல மணி மேக் பண்ணணும் தான் அப்படின்னு யோசிக்காம, நம்மளால இப்படியும் பல விதத்துல வந்து மணி மேக் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து மணி மேக் பண்றத பத்தி, இல்ல பிசினஸ பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா வேணும்னா, என்ன வந்து பின் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஐடியா குடுக்குறேன். ஏன்னா எனக்குமே பார்த்தீங்கன்னா, நானுமே வந்து ஃபிளாட்ல நெறைய பிசினஸ் பண்ணியிருக்கேன். அ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து அது ஒரு செட் ஆஃப் எனக்கு ஒன் வே இன்கம் வந்துகிட்டு இருக்கு. நான் இது எல்லாமே அனதர் வே ஆஃப் இன்கம் பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு இன்கம்ம மட்டும் நம்பி இருக்கவே கூடாது. நம்ம எப்பவுமே மல்டி இன்கம்ம வந்து ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப வந்து பணக்காரங்களா இருக்காங்கன்னா, அவங்க வந்து நெறைய பணம் சம்பாதிக்கிறதுனால பணக்காரங்களா இல்ல. நெறைய பணம் வச்சிருக்கிறதுனால பணக்காரங்க கிடையாது. அவங்களுக்கு நெறைய விதத்துல பணம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ மல்டி சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து அவங்க ஜெனரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து இப்ப நம்ம பார்க்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். பரவாயில்லடா இவ்வளோதான் காசு வருதா? அப்ப நானும் இது பண்றேன், அது பண்றேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காம, அவங்க வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வே இன்கம் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப் போயிருப்பாங்க. அந்த ஜாப்ல இருந்து ஒரு மணி வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. அத வச்சு பிசினஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது மூலியமா அதுல ப்ராஃபிட் வந்தது அந்த பிசினஸ்லயே போட்டிருப்பாங்க. எடுத்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸோ, இல்ல வீடோ, காரோ வாங்கணும்னு யோசிக்காம, அந்த பிசினஸ்லயே போட்டு அந்த பிசினஸ் இன்னுமே வந்து ரன் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெருசா ஆக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வர ப்ராஃபிட்ட இன்னொரு பிசினஸ்ல போட்டு அந்த பிசினஸையும் பெருசு பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படிதான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு வந்து அ இப்போ பார்க்கும்போது வந்து பெருசா தெரியுது. எல்லாமே ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதா தான் இருந்திருக்கும். அது போற போக்குல வந்து கன்சிஸ்டன்சியா பண்றத வச்சு தான் வந்து அவங்க அது பெருசாவுதா இல்ல சின்னதாவுதாங்கிறது எல்லாமே இருக்கு. நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, கன்சிஸ்டன்சியா உங்களால பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து எந்த ஒரு பிசினஸா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு ஜாபா இருக்கட்டும், இல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லா இருக்கட்டும், நீங்க கத்துக்கிறீங்க, இல்ல பண்றீங்கன்னா, அதுல கன்சிஸ்டன்சியா மேக் பண்ண பாருங்க. ஸோ ஃபைனலா வந்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேடிங், ஒரு ஒரு ஷேர் மார்க்கெட்டோ, இல்ல கிரிப்டோ கரன்சியோ வாட் எவர் இட் இஸ். அதுல வந்து அந்த லேர்ன் பண்ணுங்க. மணி குடுத்து தான் நீங்க லேர்ன் பண்ணணும் ஒண்ணுமே அவசியம் இல்ல. யூடியூப் இருக்கு, கூகுள் இருக்கு. நான்லாம் அப்படிதான் கத்துக்கிட்டேன். அதுல வந்து ஹானஸ்ட்டா சொல்றேன். மணி வருதான்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்மளோட எஃபர்ட் எந்த அளவுக்கு நீங்க போடுறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து மணி வரும். மணி வர்றத தாண்டி உங்களுக்கு ரிஸ்க்கும் இருக்கு. அதோட ரிஸ்க் ஃபேக்டர் என்ன? ரிவார்ட் ஃபேக்டர் என்ன? எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். ஈஸியா ஜஸ்ட் லைக் தட் மாரி போயிட்டு உட்காந்து ரேண்டமா இதுல போட்டா மணி வருது, இதுல போடலாம்னு சொல்லிட்டு நெறைய மணி போட்டு, உங்களோட காச வந்து லாஸ் பண்ணாதீங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேடிங் தான் போனேன். இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, கொஞ்சம் ட்ரேடிங்கும் பண்றேன். கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மணி வருதான்னு கேட்டீங்க வருது. நான் எவ்வளோ எஃபர்ட் போடுறேனோ அதுக்கேத்த மாரி எனக்கு மணி வருது. மணியும் போகுது. ஃபைனலா நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு பிசினஸோ இல்ல எந்த ஒரு ஒர்க்கோ எது வேணா பண்ணுங்க. ஆனா
அதில் உங்களை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். உங்களோட ஸ்கில் செட்டை வளர்க்க முடியுமான்னு பாருங்கள். ஒரு பேசுகிற விதமாக இருக்கட்டும், ஒருத்தவங்க கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ஒருத்தவங்களை கம்யூனிகேட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், உங்களை வந்து இன்னும் இன்னும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் கற்றுக்கிற விஷயம் நீங்கள் வந்து இப்போ செய்கிற வேலையாக இருக்கட்டும், இல்லை செய்கிற பிஸ்னஸாக இருக்கட்டும், எப்போ வேணால் என்ன வேணால் ஆகலாம். பட் நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்குறீங்க, உங்களோட நாலேஜை வளர்த்துக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் எங்கே வேணால் ஒர்க் ஆகும், என்ன வேணால் ஆகும், எப்படி வேணால் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு புக் எழுதுனா எனக்கு தெரியலன்னா நீங்கள் அந்த புக் எழுத கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் எங்களுக்கு எங்கேயாச்சும் வந்து ஒர்க் ஆகும். ஒரு வீடியோ வந்து நம்ம எப்படி பேசணும் இப்படிலாம் இருக்கணும், அதை கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல உங்களையே அந்த பிளேஸில் உங்களையே அறியாமல் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களால் வந்து கிராப் பண்ணி வச்சுக்க முடியும். அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ண முடியுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் இந்த எம்எல்எம் ஸ்கீம் இல்லை வந்து வேற ஏதாச்சும் ஆள் சேர்த்து விடுறது, இல்லை வேற ஏதாச்சும் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எதுலையுமே வந்து மணியை வந்து லூஸ் பண்ணாதீங்க. மற்றவங்கள பார்த்து நீங்கள் வந்து எப்பவுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது, இன்ஸ்பயர் தான் ஆகணும். அதை மைண்டில் எப்பவுமே வச்சுக்கோங்க. இன்ஃப்ளூயன்ஸ் வேற, இன்ஸ்பயர் வேற. நம்ம வந்து யூடியூப்லேயே நம்ம எவ்வளோ பேர் வீடியோஸ் போடுறாங்க, அவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இன்ஸ்பயர் ஆகுங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் பண்ணணும். இவன் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு அதை வந்து பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் மணியை வந்து லாஸ் பண்ணாதீங்க, தேவையில்லாமல் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு ப்ராசஸோ நம்ம ஒரு ப்ராசஸோ இல்லை ஒரு ஒர்க்கோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறதுக்கு அது எடுத்துக்கிற டைமும் அதை யோசிக்கிற டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் அதை வந்து ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். பட் அது பண்ணலாமா வேணாமா, அது எப்படி என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு அதுக்கு எடுக்கிற டைம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்களோட மைண்டில் என்ன தோணுதோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். சின்ன ஒரு டவுட் கூட இல்லாமல் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை விட கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து நாலேஜாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் மொக்கையாக தான் இருப்பாங்க. அப்போ தான் பார்த்துருப்போம். ஆனால் அவன் செம்மையாக காசு வச்சுருப்பான், செம்மையாக எல்லாமே பண்ணுவான், சூப்பராக இருப்பான். அவன் லைஃப்பில் வந்து அவன் லைஃப் எங்கேயோ போயிட்டு இருக்கும். பட் நம்ம லைஃப் இன்னும் எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கேயே தான் இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, அவன் டவுட் படலை. நீங்கள் உங்களை டவுட் பண்ணுறதுனால தான் நீங்கள் இன்னும் இங்கேயே இருக்கீங்க. அவனை டவுட் படாமல் இருக்கிறதுனால தான் அவன் மேலே போயிருக்காங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை இன்னும் முடிஞ்சால் யாருக்காச்சும் ஷேர் பண்ண முடியாதா பாருங்கள். இதில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வந்து உங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங். ஓகே, பாய்.